விக்ரமுடன் மோதும் அருள்நிதி. டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 ரிலீஸ். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 அன்று விக்ரம் நடித்துள்ள தங்கலான், பிரசாந்த் நடித்துள்ள அந்தகன் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்போது ரேஸில் அருள்நிதி நடிப்பில் உருவாகி உள்ள டிமாண்டி காலனி 2வும் இணைந்துள்ளது ரசிகர்களை குஷிப்படுத்தி உள்ளது. 2015 வெளிவந்து சக்கை போட்டது டிமாண்டி காலனி திரைப்படம். 4 நண்பர்கள் குடித்துவிட்டு பங்களாவுக்கு சென்று பின்பு என்ன நடக்கிறது என்பதுதான் கதை. பேய் பிடித்தவராய் அருள்நிதி இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை வசப்படுத்தி இருப்பார். கோலிவுட்டில் வழக்கமாக பெரிய இடத்து பிள்ளைகள் புகழ் போதைக்காக சினிமாவில் சில படங்களில் நடித்து சில ஃபிளாப் கொடுத்த பிறகு இது சரிப்பட்டு வராது என்று மீண்டும் குடும்ப தொழிலை பார்க்க போய்விடுவது வழக்கம். அந்த லிஸ்டில் தான் அருள்நிதியையும் ரசிகர்கள் வைத்திருந்தனர். ஆனால் இதை பொய்ப்பிக்கும் விதமாக அறிமுகமாகிய படம் முதலே நல்ல கதையம்சமுள்ள படங்களை தேர்வு செய்து நடிக்க தொடங்கினார். வம்சம், மௌனகுரு, டிமாண்டி காலனி தொடங்கி கடைசியாக வந்த தேஜாவு படங்களே இதற்கு சான்று. நடிக்கும் ஒவ்வொரு படத்திலும் நடிப்பை மெருகேற்றி நானும் ஒரு தொழில்முறை நடிகன்தான் என்பதை நிரூபித்தார். இதனால் அருள்நிதி நடித்தாலே அந்த படத்தின் கதை வித்தியாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை ரசிகர்களிடம் விதைத்தார். இதற்கு பலன் திரைப்படங்களின் வெற்றியின் மூலம் கிடைக்க தொடங்கியது. கலைஞரின் பேரன் என்பதாலோ என்னவோ இவருடன் கலை ஒட்டி கொண்டது. இவர் நினைத்தால் வருடத்திற்கு 2-3 படங்கள் கூட எடுக்க முடியும் என்றாலும் தான் கதையின் நாயகனாக இருக்க விரும்புவதால் செலக்டிவாகவே நடித்து வருகிறார். அந்த வகையில் டிமாண்டி காலனி 2 முதல் பாகத்தை தாண்டி அருள்நிதிக்கு வெற்றியை கொடுக்குமா என்பது சுதந்திர தினத்தன்று தெரிந்துவிடும்.